வணக்கம். இது பில்டர்பெட் ரோட், வேலூர் பில்டர்பெட் ரோட்டில் உள்ள இந்தியன் வங்கியினுடைய ஏடிஎம். இதில் நானும் ஒரு உறுப்பினராக தான் அதாவது பரிவர்த்தனை ஆளாக இருக்கின்றேன். இது பக்கத்திலே தான், அதோ ஆட்டோக்கு பக்கத்தில் தான் வங்கி இருக்கிறது. இது மின்னணு வங்கி சேவை, பணம் எடுத்தல், பணம் செலுத்துதல், பாஸ்புக் பதிவு செய்தல். இந்த இடத்தில் பணமும் வருவதில்லை, பாஸ்புக்கும் இயங்குவதில்லை. அதே சமயத்தில் இதே போன்று ஆரணி ரோடில் இருக்கிற கனரா பேங்கிலும் எனக்கு வங்கி இருக்கிறது. இதை பாருங்கள். சாரி, ஐ ஆம் டெம்பரரிலி அவுட் ஆஃப் சர்வீஸ். இதோ இதை இயந்திரங்களெல்லாம் பழுதாகி நிறுந்து கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் என்னவென்றால், இந்த வங்கி மட்டும் அல்ல, அதாவது தெளிவாக சொல்லப்போனால், ஒரு டவுன் பஸ் ரோடு எடுத்துக்கொண்டால் 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் என்ற வேலூரில் இருக்கக்கூடிய டவுன் பஸ்ஸின் எண்ணிக்கையில் அரசு பஸ்ஸுக்கு காத்திருப்போரை ஏற்றாமல் வந்துவிட்டால் தனியார் பஸ்ஸு ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், இயக்குநர்கள் அவர்கள் அரசு பஸ் கண்டக்டர் அண்ட் ஓட்டுநர்களுக்கு கப்பம் கட்டி வருகிறார்கள் என்பது தமிழக மக்கள் அனைவருக்கும் தெரியும். அதே போன்று இந்த ஏடிஎம் சென்டர்கள், ஆரணி ரோடில் இருக்கக்கூடிய கனரா வங்கி, இதோ பில்டர்பெட் ரோடில் இது பஸ் நிலையத்தில் இருக்கக்கூடிய கனரா வங்கி, இந்த வங்கிகள் ஏடிஎம் எல்லாம் செயல்படுவதில்லை. என்ன காரணம் என்றால், தனியார் வங்கி, அனைத்து தனியார் வங்கிகளுடைய ஏடிஎம்மும் வேலை செய்து கொண்டிருக்கிறது. மக்கள் அங்கே சென்று பணம் எடுக்கிறார்கள், அவர்களுக்கு கமிஷன் கிடைக்கிறது. அந்த கமிஷன் இவர்களுக்கும் போகிறதா என்ற சந்தேகம் எனக்குள் தனிப்பட்ட முறையில் எழுந்திருக்கிறது எனவே இது சம்பந்தமான ரிசர்வ் பேங்க் வங்கி விளக்கம் அளிக்க வேண்டும். இது எந்த அளவுக்கு சாத்தியம்? ஏன் அந்த வங்கிகளின் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏடிஎம்கள் இயங்குவதில்லை? ஆனால் அதே சமயத்தில் தனியார் வங்கிகள் இருக்கக்கூடிய ஏடிஎம்கள் அனைத்தும் சரியாக வேலை செய்கிறது. 100 ரூபாய் நோட்டுகள் வருகிறது, 200 ரூபாய் வருகிறது. ஆனால் இவர்களுக்கு 500 ரூபாய் கிடைக்கும், அதுவும் கிடைக்காது. என்ன காரணம்? எனவே இதை ஆய்வு மேற்கொண்டு ரிசர்வ் வங்கி விளக்கம் அளிக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் சார்பாக நான் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.